அனைவருக்கும் வணக்கம். ஆத்மசுகம் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைய பதிவு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான ஒரு பாடப்பகுதி. அதாவது ஜெயகாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மிக பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவருடைய நினைவு இதழ் அப்படின்னு சொல்லி நிறைய செய்திகள் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அவரை பற்றி அவருக்கு அந்த செய்தியோட சிறுகதையும் ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த இரு பதிவுகளாக நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். இன்றைக்கு அவரை பற்றி சின்ன குறிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இவர் கடலூர் மாவட்டத்தில் உள்ள மஞ்சக்குப்பம் என்ற ஊரில் பிறந்தார். 24/4/1934ஆம் ஆண்டு பிறந்தார். 8/4/2015 மரணமடைந்தார். தண்டபாணி மகாலட்சுமி என்பவர்கள் இவருடைய பெற்றோர்கள். இவர் சமூக ஏற்றத்தாழ்வுகளை மிக அழகாக படைப்பதில் மிக வல்லவர். அதாவது சாதி, பொருளாதாரம், கல்வி, கிராமம் இதையெல்லாம் அழகாக வர்ணித்து காட்டுவதில் மகா பெரிய மன்னன். அதனால்தான் இவரை சிறுகதை மன்னன், சிறுகதை வேந்தன், சிறுகதை ஜாம்பவான் என்றெல்லாம் புகழப்படுகிறார். இப்போ இவர் நிறைய கதைகள், நிறைய விருதுகள் வாங்கி இருந்தாலும் இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற ஒரு சிறுகதையை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்னு அந்த கதையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதல்ல அவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டால், மனிதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்றார். அதாவது மனிதன் அப்படின்னு கிடையாது, மனிதம். அதாவது பறந்து விரிந்த ஒரு எல்லையற்றது அப்படின்னு முதல்ல சொல்றார். அப்போ பறந்து விரிந்து எல்லையற்றதுன்னா என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலான ஒரு அன்பான வார்த்தைகள், ஒரு கைதட்டல், ஒரு புன்னகை, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கஷ்டப்படும் போது சிறு உதவி, இப்படி ஏதாவது ஒருத்தங்க யாராவது எனக்கு உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் தான் மனிதம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் கஷ்டம், நஷ்டம், ஏற்ற தாழ்வுகள் எல்லாமே என்ன செய்யும் இருக்கும். அப்போ மனிதர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர்களால் என்ன செய்யணும், மனிதத்தன்மையோடு உதவி செய்வதையே மனிதம் என்று ஜெயகாந்தன் மிக அழகாக சொல்லுகிறார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருக்கு எடுக்கப்பட்ட தலைப்பு இந்த சிறுகதையில் என்ன அப்படின்னு கேட்டால், தர்க்கத்திற்கு அப்பால். தர்க்கம் அப்படின்னு சொன்னால் எது அப்படின்னு சொன்னால் ஒரு போராட்டம். எதற்கும் போராட்டம் அப்படின்னு சொன்னால் மனதிற்கும் தனக்கும், எனக்கும் என் மனதிற்கும் போராட்டம், உங்களுக்கும் உங்கள் மனதிற்கும் உள்ள போராட்டம். அது அழகாக படம் பிடித்து என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டால் காட்டுகிறார். அது என்ன என்பதை நம்ம பார்ப்போம். அதாவது முதல்ல என்ன சொல்றார், வெற்றினா என்ன, தோல்வினா என்ன அப்படின்னு சொல்றார். நான் நினச்சது நடந்துடுது அப்படின்னு சொன்னால் அதற்கு பேர் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதையும் அவர் ஒத்துக்கொள்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல்வினா என்ன, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக இது தோல்வி அடைஞ்சிரும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவே இது அப்படின்னு கேட்டால் தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்போ அதுவும் இது ஒரு வெற்றி அப்படிங்கிறார். வெற்றி என்பது அது வேற, தோல்வி அப்படிங்கிறது நினச்சது மாதிரி தோல்வி அடைஞ்சாலுமே அது தோல்வி அப்படிங்கிறார். அதாவது இப்போ நான் பால் வாங்குறதுக்காக என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், நான் 7 மணிக்கு நான் போகிறேன். ஆனால் பால் சொசைட்டி எத்தனை மணிக்கு திறந்திருப்பாங்க அப்படின்னு சொன்னால் 6 மணிக்கு திறந்திருப்பாங்க. அப்போ நான் 7 மணிக்கு போகும்பொழுது என்ன செஞ்சிருப்பேன் அப்படின்னு கேட்டால் சொசைட்டி மூடியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இருப்பினும் கூட நான் அப்பாசையில் என்ன செய்கிறேன் போகிறேன். அப்போ நிச்சயமாக என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் அங்கே மூடி இருக்கும் அப்படின்றது தெரிந்திருந்தும் என்ன செய்கிறேன் நான் போகிறது. அது எது அப்படின்னு கேட்டால் தோல்வி. அந்த தோல்வி கூட ஒரு வெற்றி தான் அப்படின்னு சொல்லி ஜெயகாந்தன் மிக அழகாக தோல்வியிலும் நம்மளை தட்டி கொடுக்கின்ற ஒரு சிறந்த ஒரு எழுத்தாளர். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்க்கத்திற்கு அப்பால் அப்படின்ற ஒரு கதையை அவர் எப்படி கொண்டு செல்கிறார் என்பதை நான் விளக்குகிறேன், கவனியுங்கள். அதாவது என் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த காரியத்திற்காக என்னுடைய கிராமத்திலிருந்து நான் பக்கத்து நகருக்கு நான் செல்கிறேன். அந்த ஊருக்கு எப்படித்தான் போகணும் அப்படின்னு சொன்னால் புகைவண்டி என்று சொல்லக்கூடிய ரயிலின் மூலமாக தான் என்ன செய்யணும், போகப்பட வேண்டும். அப்படி போகின்ற இடத்துல அந்த இடத்துக்கு ஒரு வேலையை முடிச்சுட்டு நான் வருகின்ற நேரத்தில் எனக்கு நடந்த சம்பவத்தை நான் கூறுகிறேன். அதாவது என் கையில் இருந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம். அது அந்த காலத்து பணம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் அப்படிங்கிறது எத்தனை காசு அப்படின்னு சொன்னால் 16 அணா. என்னுடைய கிராமத்திலிருந்து அந்த நகரத்திற்கு செலவு செய்யக்கூடிய அந்த ரயில்வே டிக்கெட்டினுடைய காசு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 12 அணா. அப்போ அந்த அண்ணா என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால், அந்த நகரத்துக்கு போய் ஒரு முக்கிய காரியமாக என்னுடைய காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு நான் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் வரேன். அப்படி வருகின்ற நேரத்தில்
அந்த ஒரு வெள்ளி ரூபாய் நாணயம் அந்த ட்ரெயின் டிக்கெட்டுக்காக 12 ரூபாய் நான் தனியாக எடுத்து வைத்து கொண்டேன். மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 12 அணா அப்படின்றது முக்கால் பணம். மீதம் உள்ள கால் பணம் அப்படிங்கிறது 4 அணா என்கிட்ட இருந்தது. அப்போது நான் என்ன செய்தேன் அப்படின்னு கேட்டால் அந்த 4 அணாவை என்ன செய்கிறேன் கையில் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன செய்கிறேன், அந்த நகரத்துக்கு வந்ததனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்த காரியம் நான் தோல்வியில் முடியும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரி என்ன செய்து தோல்வியில் முடிந்து விட்டது. அப்போ அது தோல்வியா அல்லது வெற்றியா அப்படின்றது ரெண்டையுமே எடுத்துக்கொள்ளலாம். அப்போ வெற்றி என்று சொன்னால் அது உடனே என்ன செய்யும், மனிதர்கள் கொண்டாடுவது நம்முடைய வழக்கம் தானே. வெற்றியை ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமாக இந்த உலகத்தில் கொண்டாடுவார்கள். சிலர் வான வேடிக்கை போட்டு ரொம்ப லைட் வெளிச்செல்லாம் போட்டு ஜெகஜாம்பமாக என்ன செய்வாங்க, கொண்டாடுவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-5 பேருக்கு சாப்பாடு போட்டு அது அன்னதானத்தில் கொண்டாடி அவங்களுடைய உள்ள மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள். சிலர் தான் ரெஸ்டாரண்ட்டில் போய் வயிறார சாப்பிட்டு தன்னுடைய அக மகிழ்ச்சியை அந்த இடத்துல கொண்டாடுவாங்க. இப்படி வெற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் கொண்டாடுவது இயல்பு தானே. அந்த சமயத்தில் இது அவங்களுடைய சக்தியை பொறுத்தது. என்கிட்ட இருப்பதோ வெறும் 4 அணா. இந்த 4 அணாவை வச்சு நான் எப்படியெல்லாம் கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷனை வச்சு என் மனசு என்னச்சு அப்படின்னு கேட்டால் குதிகளிக்கிறது. அப்போ கடைசி ரூபாய் தானே இருக்குது, நல்ல செலவழி அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருப்பதை போல் என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த 4 அணாவை நான் வைத்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த சமயத்தில் நேரம் ஆனதுனால எனக்கு ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்தது. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சங்கரையர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் என்ன செய்யும், எப்பொழுதுமே புது பால், புது டிகாஷன், அடுத்து சக்கரை கம்மியாக போட்டு ஒரு காஃபி குடித்தா நல்லா தெம்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லி என் மனசு சந்தோஷப்பட்டது. நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொன்னால், அந்த ரயில்வே டிக்கெட்டுக்காக 12 அணாவை தனியாக எடுத்து வச்சுட்டு அந்த 4 அணாவில் 2 அணாவை நான் ஹோட்டலுக்கு போய் ஒரு காஃபி நான் குடித்தேன். குடித்த உடனே எனக்கு இருந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என் உடம்பெல்லாம் அப்படி ஒரு புல்லரிப்பு, அவர் ஒரு சந்தோஷம். என்னுடைய பணத்திற்கு கொண்டு நான் ஒரு சந்தோஷத்தை நான் அனுபவித்து கொண்டேன். அப்போ மீதி எத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்கிட்ட 2 அணா இருக்குது. ஏன்பா 2 அணாவை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய நகரத்துக்கு உன் கிராமத்துக்கு நீ போகும்போது இந்த 2 அணா வச்சு என்ன செய்ய போகிற, இதே நீ செலவழியும் அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு சொல்லியது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து ஒரு சத்தம் கேட்டது, ஐயா தர்மதுரை கண்ணில்லாத கபோதி ஐயா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடுக்கிட்டு நான் திரும்பி பார்த்தேன். அங்கே பார்த்தேன்னு சொன்னால் ஒரு குருடன் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தான். அவன் சரியான ஒரு கிழவன், வயோதிக காலம் வேற. என் மனசு வலித்தது. இவனுக்கு தர்மம் போட்டாலும் அது நம்மளுக்கு உள்ள வெற்றி தானே அப்படின்னு நினைத்து என்னிடம் இருந்த 2 அணாவை அவனுடைய தட்டில் போட்டேன். அந்த கிழவனுடைய பக்கத்தில் இருந்தது ஒரு அலுமினிய தட்டு. அந்த தட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அத்துணை காசுகள் செப்பு காசுகளாக இருந்தது. நான் போட்ட அணா 2 அணா மட்டும்தான் இது வெள்ளி அணாவாக இருந்தது. அது நடுவில் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் விழுந்தது. அது நல்ல ஜிலு ஜிலு ஜிலுன்னு என்ன அப்படின்னு கேட்டால் நல்லா அழகாக மின்னி கொண்டு இருந்தது. அந்த தட்டுக்கே ஒரு அலங்காரம் இருந்தது. அவன் அந்த காசை தடவி பார்க்குறான். பார்த்துட்டு, ஐயா சாமி நீங்கள் போன இடம் புண்ணியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த குருடன் என்ன செய்றான், நான் நின்று கொண்டு இருக்கிறேன் என்று நினைத்து அவன் என்னை வாழ்த்தினான். நான் மிகப்பெரிய ஆனந்தத்தோடு அந்த இடத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். பின்பு அந்த டிக்கெட்டு கொடுக்கக்கூடிய இடத்துக்கு என்ன செய்கிறேன் அப்படின்னு கேட்டால் அந்த டிக்கெட் கவுண்டருக்கு நான் போகிறேன். என்கிட்ட டிக்கெட்டுக்குன்னு வைத்திருந்த 12 அணா மாத்திரம் தான் இருந்தது. அதை கொண்டு அந்த கொடுக்கும் பொழுது அந்த காசை எடுத்துக்கொண்டு டிக்கெட் மட்டும்தான் என்ன செய்யும் அந்த கவுண்டரில் வரும். அதற்கு பதிலாக அன்றைக்கு தினம் நான் போட்ட காசையே திருப்பி எனக்கு மீண்டும் வந்தது. எனக்கு அப்படியே அதள பாதாளத்திற்கு வீழ்ச்சி விட்டுறது போல் இருந்தது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் அந்த டிக்கெட் கவுண்டரை என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், தம்பி நீ கொடுத்தது 12 அணா, உன்னுடைய கிராமத்துக்கு நீ செல்லணும் அப்படின்னு சொன்னால் உனக்கு 13 அணா தேவை அப்படின்னு சொன்னது. ஐயா நேற்று வரைக்கும் நான் 12 அணா தானே செலவு இருந்தது அப்படின்னு அவர் கேட்கும் பொழுது சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சிடுது அப்படின்னு கேட்டால் இந்த டிக்கெட் விலையை இன்றையிலிருந்து கூட்டிடுது அப்படின்னு சொன்ன உடனே என் தலையிலே என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு இடி விழுந்தது மாதிரி, ஒரு அதள பாதாளத்தில் விழுந்தது மாதிரி நான் ஒரு துன்பற்ற நிலையில் நான் இருந்தேன். அப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் நான் ஒவ்வொருத்தராக நான் திரும்பி பார்க்குறேன். அப்படி திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு பெரியவர் என்ன சார் அப்படின்னு கேட்டால் செய்தித்தாள் வாசித்து கொண்டு இருந்தார். அவர் பெரியவர் தானே, எனக்கு தேவை இன்னும் 1 அணா தானே, அந்த 1 அணா இருந்தால் நான் ஊருக்கு போய் சேர்ந்துடலாமே, அவர்கிட்ட கேட்டால் அவருடைய வயசுக்கு நம்மளுக்கு தர்மம் பண்ணத்தானே செய்வார் அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு நான் நினைத்து கொண்டிருந்த நிலையில் யாரோ ஒருவன் என்ன செய்கிறான், அவர் பக்கத்தில் போய் கேட்குறான்.
அவன் என்ன கேள்வி அந்த பெரியவரிடம் கேட்டான் என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பெரியவர் சொன்ன பதில் இந்த பூமிக்கு, இந்த உலகத்திற்கே கேட்டது. ஐயோ அப்பா, நல்லவேளை நான் கேட்கல அப்படின்றத நான் புரிந்து கொண்டேன். அதே சமயத்தில் எனக்கு அதாவது 2 அணா தர்மம் பண்ணி 5 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயே 1 அணாவுக்கு நம்ம பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்தில் ஏற்பட்டு விட்டதே அப்படின்னு சொல்லி என் மனதிற்கும் எனக்கும் ஒரு தர்க்கம் ஏற்பட்டது. கொடுக்கப்பட்ட தலைப்பும் தர்க்கத்திற்கு அப்பால். இது என்ன செய்வது அப்படின்னு சொல்லி ஒரு க்ஷணம் அப்படியே நான் திகைத்து நின்ற வேளையில் ஒவ்வொருத்தராக என்ன செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால் வர்றாங்க. வருகின்றவர்கள் எல்லாம் அந்த குருடனுடைய தட்டில் உள்ள காசில் 2 அணா கொண்டு வராங்க, அதை போடுதாங்க. அது 1 அணாவை எடுத்துக்கிடுதாங்க. அதாவது அவங்களால முடிஞ்சது வந்து 1 ரூபா அணா தர்மம் அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படிலாம் போடும் பொழுது அப்போ நான் நினைக்கிறேன், எனக்கு தேவை 1 ரூபா அணா தானே. அந்த பிச்சைக்காரனுடைய தட்டை வந்து நான் பார்க்குறேன், நடுவில் என்னுடைய காசு மட்டும் ஜொலித்துக்கிட்டு இருக்கு. அது என்னுடைய பணம் தானே, நான் அவனுக்கு கொடுத்தது தானே, அவங்ககிட்ட போய் நான் கேட்கலாமா? ஒருவேளை இப்போ இந்த 12 அணாவில் 1 ரூபா அணா வந்து அவனுடைய தட்டில் போட்டுட்டு அந்த 2 ரூபா அணாயை வந்து நான் எடுத்துக்கிடலாம்ல. அந்த அவங்க எனக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன், அவன் வந்து என்னை வாழ்த்திருக்கான். இருந்த பொழுதிலும் அந்த 1 ரூபாய்க்கு அவன் தர்மம், அவன் வாழ்த்தின வாழ்த்துக்கு அவன் தர்மம் வந்து போதுமே, அதை கொண்டு நான் ஊருக்கு நான் போயிடுவேனே அப்படின்னு சொல்லி என் மனசு வந்து பாடா என்ன செய்து படுது. அப்படி ஒவ்வொருத்தராக அவனுடைய காசில் வந்து போடவும் எடுக்கவும் இருக்கிறாங்க. நானும் போடும் பொழுது இவன் யார் என்று அவனுக்கு தெரியாதல்லவா, அதனால் நானே போய் என்ன செய்யுது, அவர்களைப் போல நானும் வந்து எடுத்துக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த குருடனுடைய பக்கத்தில் நானும் போகிறேன். என்கிட்ட இருக்க 1 ரூபா அணாவை அவனுடைய தட்டில் போட்டும் என்னை நான் முதலில் போட்ட அந்த 2 ரூபாய் வெள்ளி அணாவை என்ன செய்கிறேன், நான் எடுத்து ஒரு க்ஷணம் நான் நின்று கொண்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த குருடன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டால் அந்த அணாவை அப்படி தடவி பார்க்குறேன். எடுத்து தடவி பார்த்தான். அட பாவி ஐயா, ஏதோ ஒரு புண்ணியவாளை 2 ரூபா அணாவை போட்டிருக்கான், நீங்கள் அதை இப்போ எடுத்துகிட்டு நீங்கள் போகிறே பாவி. அப்போ இது வந்து குருடன் வந்து ஏமாத்தின மாதிரி, இது ஒரு திருட்டுத்தனம், இதெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லி அந்த குருடன் என்ன செய்யறான் அப்படின்னு சபிக்கிற பார்வையில் என்னை திகைச்சுன்னு பார்க்குறான். எனக்கு அந்த காசை எடுத்தது நெருப்பு கட்டிய கையில் எடுத்தது போல இருந்தது. நான் வேறு வழியே இல்லாமல் அந்த 2 ரூபாய் அணாவையும் நான் அந்த பிச்சைக்காரனுடைய தட்டில் வந்து நான் போட்டு விட்டேன். இப்பொழுது என்னுடைய பங்குக்கு அந்த குருடனுடைய தட்டில் விழுந்த தர்ம காசு எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 3 ரூபாய் அணா. ஆனால் நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் என்கிட்ட மீண்டும் என்னது அப்படின்னு கேட்டால் 1 அணா தேவைப்படுகிறது. நான் என்ன செய்ய என்றே தெரியவில்லை. அப்போ நான் அப்படி யோசித்து கொண்டு இருக்கின்ற வேளையில் நான் ஊருக்கு போக வேண்டிய அந்த புகை வண்டி வந்து விட்டது. அதுக்கு டிக்கெட் எடுக்க முடியலையே, அது காலங்கடந்து அது கடந்து விட்டது. அடுத்த புகை வண்டி வருவதற்கு இன்னும் கொஞ்சம் நாளிகை இருக்கிறது. அதற்குள் இந்த ஸ்டேஷனில் இருந்து இன்னும் அடுத்த ஸ்டேஷனுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னால் 2 ரூபாய் சார்ஜ் வந்து கம்மி. உடனே என்ன செய்யும் அப்படின்னு கேட்டால் இங்கே நிற்கக்கூடாது, நம்ம யார்கிட்டையுமே கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நான் போய் நான் கால் வலிக்க போய் என்ன செய்தேன், நின்று கொண்டு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய புகை வண்டி வந்தது. அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு அபாரமான ஒரு செய்தி கிடைத்தது. சில வருடங்களுக்கு முன்பால் நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், தமிழ்நாட்டில் இந்த புகை வண்டி இந்த நேரத்தில் புறப்பட்டு சென்று ஒரு கோர விபத்துக்குள் உள்ளாகிய அனைவரும் உயிர் இழந்தனர் என்ற செய்தி. அப்போ என்னை காத்தது நான் பிச்சைக்காரனுக்கு இட்ட தர்மமா? எனக்கு தெரியவில்லையே. தர்க்கத்து அப்பால் இதைத்தான் சொல்வார்கள், செய்த தர்மம் தலைகாக்கும் என்று சொல்லி அப்படின்னு சொல்லி இந்த கதையை அவர் வந்து முடிக்கிறார். நான் செய்த தர்மம் என்னை காத்ததா அப்படின்றத அந்த தர்க்கத்திற்கு அப்பால் அப்படிங்கிற கதையை ஜெயகாந்தன் ஒரு பிச்சைக்காரனுக்கும் ஒரு மனசுக்கும் நடந்த செய்தியை மிக அழகாக வர்ணித்து காட்டியுள்ளார். குழந்தைகளே, தர்மம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் என்பதை ஜெயகாந்தன் நம்மளுக்கு வந்து அழகாக அறிவுறுத்துகிறார். இவர் எழுதிய கதைகள் என்ன, புதின என்ன, நாடகம் என்ன, இவர் விருது என்ன, இவர் என்னென்னலாம் செய்திகள் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை அடுத்த பதிவில் நான் வெளியிடுகிறேன். நன்றிமா.